99ல ஒரு டெக்னாலஜி மொத்த உலகத்தையுமே மாத்த போகுதுன்னு எல்லாருமே நம்புனாங்க. இனிமே எதிர்காலமே அதான் சொல்லி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா கடைசியில நடந்தது என்ன? மார்க்கெட்ல இருந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் காணாம போச்சு. அது மட்டும் இல்லாம பல கம்பெனிகள் இருந்த இடமே தெரியாம போச்சு. இன்னைக்கு 2026 மைக்ரோசாஃப்ட், மெட்டா, அமேசான், கூகுள் மாதிரியான மிகப்பெரிய பணக்கார கம்பெனிகள் பில்லியன்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை ஏஐக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. திரும்பவும் அதே கேள்வி. இவங்க ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கான ரிட்டர்ன்ஸை ஏஐ கண்டிப்பா திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குமா? என்னப்பா சொல்ற? ஆல்ரெடி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஏஐ பேஸ்டு கம்பெனிஸ்மே ரெவன்யூவும் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நீங்க சொல்லலாம். ஆனா இங்க ஒரு விஷயம், இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் அதுல இருந்து கிடைக்குதா? அதுதான் இங்க கேள்விக்குறியே. 99லையும் இன்டர்நெட் மேல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்டர்நெட் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தையே மாத்துச்சு. ஆனா அன்னைக்கு இருந்த இன்வெஸ்டர்ஸ் பண்ண தப்பு என்னன்னா, எதிர்காலத்துல வரப்போற ரிட்டர்னுக்கான பிரைஸ அன்னைக்கே கொடுத்தாங்க. டெக்னாலஜி சர்வைவ் ஆச்சு. ஆனா பல கம்பெனிஸ் சர்வைவ் ஆகல. இன்னைக்கும் அதே பிரச்சனை தான். உலகத்தை ஏஐ மாத்த போதான்னு கேட்டீங்கன்னா, எஸ். கண்டிப்பா உலகத்தை ஏஐ மாத்த போகுது. ஆனா என்னென்ன கம்பெனி சர்வைவ் ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியே.